சாப்பிட்ற பணம் வேணும். எங்கள் அப்பாட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவில்லை, வேலைக்கும் போகலை. அப்போ கோயம்புத்தூரில் ஒரு MBA இன்ஸ்டியூட், அவங்ககிட்ட 8000 ரூபா சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணேன் 2008. ஸோ எனக்கு 8000 ரூபா கொடுப்பாங்க. டெய்லி நான் 4 மணி நேரம் வேலை பார்ப்பேன். சாயந்தரம் 6 மணிக்கு போனால் 10 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும். யாராச்சும் MBA பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களை உட்கார வச்சு நான் பேசுவேன். 1 வருட காலம் 8000 ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும். அந்த 8000 ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது, அப்பாவை பார்க்கக்கூடாது. அந்த 8000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும், 8000 ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும், 8000 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடணும். அப்போ என்ன ஆச்சுனாங்க, 2வது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். எந்த மெஸ்ஸில் வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க, 35 ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் 2 லெக் பீஸ் இருக்கும். ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார், இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ், எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க, எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் இருந்தேன். ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும். எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை, எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்லை. நம்ம 8000 ரூபாய் மேனேஜ் பண்ணணும். அந்த 1 வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம். இன்னைக்கு எனக்கு 40 வயசு கையில், 23 வயசுலேருந்து 24 வயசு அந்த 1 வருஷம் எனக்கு கிடைச்சது. 2008 என்னோட வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு போவாங்க ஐயா, எல்லா பௌர்ணமிக்கும் போவேன். 200 ரூபா பணம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு ரூமில் வாடகை கொடுப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும், அதை போட்டு படுத்து தூங்கிக்குவேன். அதே திருவண்ணாமலைக்கு என்னைக்கு போனால் கட்சிக்காரங்க வராங்க, அண்ணன் இங்கே வாங்கினே, அண்ணன் VIP போகலானே, அண்ணன் இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிற்கலாம். அதே திருவண்ணாமலையில் எத்தனையோ கிரிவலம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம், சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு 200 ரூபா ரூமில் கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்தேன். எல்லா பௌர்ணமிக்கு தவறாம. என்னை உருவாக்கியது, என்னை செதுக்கியது அந்த 12 மாதம். ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குழப்பத்துக்கு ஒரு விடை, இதுதான் நம்ம பாதை, எடுப்பு அடிப்போம். இன்னைக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க, உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன். சினிமா மோகம், மாயை, சமூக வலைத்தளம், எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரன் ஆகணும்னு தோணுது, எதை பார்த்தாலும் உடனே சாதிக்கணும்னு தோணுது. அட்டென்ஷன் எதிர்பார்க்கும். நான் இடத்துக்கு போனால் அண்ணே வணக்கம் சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். வணக்கம் சொன்னா ஏன் நம்மளை மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது. அந்த ஈகோவை உடைக்கணும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போக போகிறோம், நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க. வாழ்கிற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலாம் ஒரு 40 வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும். அன்பு சொந்தங்கள்,